தொடர்ந்து பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, நீங்கள் இல்லாமல் நாவால் என் மனசு. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க கற்றுக்கொண்டே இணைந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உடைச்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே, ஒழிஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசிருக்கு மேலாக என்னையும் நினைச்சாரு, நவால எனக்காக உசிரையும் பக்கத்துல பார்த்து உசிருக்கு மேலா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை நினைச்சாரு, நீ வாழ உனக்காக உசிரையும் கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல, நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாம வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. கூடுண்டு பறவைகளுக்கு குடி உண்டு நரிகளுக்கு, கூடுண்டு பறவைகளுக்கு குடி உண்டு நரிகளுக்கு, என்னே சரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்ல, என்னே சரேசுவுக்கோ ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசு. சொல்லுங்க, ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு என் மனசுக்குள்ள, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீங்க இல்லாத நீங்க இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே. உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வம், ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, நீங்க இல்லாம நாவால எங்க மனசு கேட்கல, நீங்க இல்லாத வாழ்க்கை அர்த்தமே. நீரில் ஆராதனை, நீங்க இல்லாம நாவால மனசு கேட்கல, நீங்க இல்லாம அர்த்தமே. நீரில்லா ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல, நீரில்லா ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. ஆராதிக்கும் போது அங்கீகாரம் வேண்டும், நான் பாடல் பாடும் போது பிரசன்னமும் வேண்டும், உம்மை பார்க்கும் போது நீர் என்னை பார்க்க வேண்டும், நான் மன்றாடிடும் போது நீர் மனதுருகி மனம் இறங்க வேண்டும், என் இதயம் அதில் இன்னல் மாற வேண்டும், என் இதயம் அதில் இன்னல் மாற வேண்டும். நீரில்லா ஆராதனை அல்ல, ஒரு நல்வா
வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கையும் நல்வாழ்க்கையும் அல்ல. பைபிள் எடுத்து சொல்லுங்க. பைபிளை கையில் எடுத்துட்டு அடுத்த ஸ்டான்ஸா பாட போறேன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிளை வச்சு ஜெபம் பண்ணுறது, பைபிளை வச்சு பாடுறது. எனக்கு ரொம்ப உசுறு. அல்லமா. வைடூரியம் வேண்டாமும் வார்த்தை ஒன்றே போதும். கோடா கோடி வேண்டாமும் கிருபை மட்டும் போதும். சொந்தம் பந்தம் வேண்டாம் சன்னிதானம் போதும். நீ மீண்டும் வரும் போது உந்த திருமுகத்தை தரிசிக்கவே வேண்டும். நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும். வைடூரியம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம், உங்க வார்த்தை ஒன்றே போதும். கோடா கோடி வேண்டாம், கிருபை மட்டும் போதும். சொந்தம் பந்தம் வேண்டாம் சன்னிதானம் மீண்டும் வரும்போது உங்கள் திருமுகத்தை தரிசிக்கவே வேண்டும். இப்ப கீழே வச்சு கை தட்டி உமதருகே என்றும் வாழ வேண்டும். நாங்கள் உமதருகே என்றும் வாழ வேண்டும். உமதருகில் என்றும் வாழ வேண்டும். நாங்கள் உமதருகே என்றும் வாழ வேண்டும். நீரில்லா நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு. ஹல்லேலூயா. பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு? புதன்லேருந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் லீவு. நம்ம 5 நாள் லீவ். நம்ம நினச்சா குடும்பமாக டூர் போயிருக்கலாமா? கடன் வாங்கிட்டாலும் போயிருக்கலாம். நம்மகிட்ட காசு இல்லாட்டாலும் கந்து வட்டிக்கு வாங்கிட்டனாலும் என்ன செஞ்சுருக்கலாம்? போயிருக்கலாம். அப்படியே இல்லையா? வீட்டில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கரும்பு, டிவியில் என்னத்தையாவது பார்த்துட்டு பொழுத கழிச்சிருக்கலாம். அப்படியும் இல்லையா? நல்லா தூங்கலாம். ஏன்னா நமக்கு தான் எப்பயுமே வேலை என்ன செஞ்சுட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கோடா கோடி வேண்டாம் உம் சன்னிதானம் போதுன்னு, அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, காலையில் 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சாப்பிடாம டீ குடிச்சு ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம்ல, அது எதை காட்டுது? நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இதான்ப்பா பொங்கல். சொல்லுங்க, எனக்கு இதான்ப்பா பொங்கல். உங்கள் சமூகத்தில் தங்கல். என்னோட சொந்த ஊருக்கு பேர் திருத்தங்கல். அது மாதிரி நம்ம அவர் சமூகத்தில் தங்கல். 3 நாள் என்ன செஞ்சிட்டோம்? நினச்சி பார்ப்பேன் அடிக்கடி. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால எல்லா ஜெபத்துக்கும் எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க. சம்மந்தம் இல்லாத ஜெபத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, செத்தாலும் சர்ச்சில் வந்து என்ன செய், சாவு. போகிற உசுறு எங்கே போட்டோம்? சர்ச்சில் வந்து போகட்டும்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ சொல்லுவாங்க, நான் அங்கே போனேன்டி, நான் இங்கே போனேன்டி. நீ எங்கேடி போனேன்? நாங்கள் சர்ச்சுக்கு போனோண்டி, வேறு எங்கேயும் போகலடி. ஆனால் பாருங்களேன், ஒரு அழகான கோட் உண்டு. அப்படி கல்டிவேட் பண்ண அந்த பழக்கம், என்ன பயிரிடப்பட்ட சின்ன வயசுலேருந்தே அப்படி சமூகத்தில் வார்த்தையில் ஜெபத்தில் பயிரிடப்பட்ட அந்த பழக்கம் தான் இன்றைக்கி அவருக்காக எதையாவது என்ன செய்ய வச்சுருக்கு. அன்றைக்கெல்லாம் தெரியாது, அன்றைக்கெல்லாம் அவ்வளோ கவனிச்சோமா தெரியல. இந்த பிள்ளைங்க மாதிரி விவரம் தெரியாத வயசுலேருந்து எல்லா லீவுக்கும் சர்ச்சில் ப்ரேயர் இருக்கும், மீட்டிங் இருக்கும், ஏதாவது விசேஷத்தை கூட்டங்கள் இருக்கும். எல்லா கூட்டத்துலேயும் முன்னாடி போய் உட்காரணும். எங்கள் அம்மா ஊக்கு வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. சண்டே ஸ்கூல் அக்காலாம் எங்களை சுற்றி, இந்த வாரம் கூட சர்ச்சில் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் எங்களை சுற்றி உட்காந்துருப்பாங்க. இப்படி கழுத்தை திருப்பினா போதும் ஊக்க வச்சு ஒரே குத்துவாங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அக்கா மாதிரிலாம். ஏன்னா அப்படி என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் பக்தியோட பயபக்தியோடு உட்கார்ந்துருக்கணும். அப்படியெல்லாம் வளர்ந்தது பாருங்களேன். பயிரிடப்பட்ட அந்த நாட்கள், விதைக்கப்பட்ட அந்த நாட்கள், இன்றைக்கி கிரேஸ் சொன்ன மாதிரி விளைச்சல்கள் என்ன செஞ்சுருக்கு? இப்படி வந்து ஆண்டவர் நிப்பாட்டுறாருன்னா சும்மா கிடையாது. அதெல்லாம் உடைப்பு.
அவர் உருவாக்குன விதங்கள் ரொம்ப ஆச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்தான் இந்த அம்மா வயிற்றுல பிறந்தோமோ, ஏன்தான் அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோமோ, நம்மளை போட்டு சர்ச்சுன்னு பைபிள் படி ஜோமன்னு பாடாப்படுத்துகிறாங்களேன்னு. ஆனால் இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நல்ல வேலைக்கு நான் இவங்க வயிற்றுல பிறந்தேன். வேறு யார் வயிற்றுலையாவது பிறந்திருந்தேன்னா இன்னைக்கு எந்த தேட்டரில் போய் பொங்கலுக்கு ஷோ பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ கர்த்தர் நம்ம அவர் சமூகத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நொடியும் என்ன செய்யலை. இந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அது தாக்கத்தை என்ன செஞ்சுட்டு தான் இருக்கு. சர்ச்சில் இருக்காங்கல்ல, அது போதும். சமூகத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, அது போதும். அதனால ரொம்ப பாக்கியத்தோட, ஒருவேளை நம்ம உடம்பு டயர்டாக இருக்கலாம், ஆனால் நம்ம ஆவி என்ன செய்யலை. யாருக்காவது ஆவி டயர்டாயிருச்சா? இல்லை. அதுதான் சொன்னேன், ஆவி மண்டலம் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, டயர்டாகக்கூடாது. இன்னும் சந்தோஷமாக பாட போகிறோம். நீங்கள் இல்லாத ஒரு ஆராதனை இல்லை. உங்களை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப ஆசை, உங்களை பாடுறது எங்களுக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லி உணர்ந்து பாட ஆராதிக்கலாமா? நல்லா கையை தட்டி ஆராதிக்கும் போது அங்கீகாரம் வேண்டும். நான் பாடல் பாடும்போது உம் பிரசன்னமும் வேண்டும். உம்மை பார்க்கும்போது நீர் என்னை பார்க்க வேண்டும். நான் கண்டாடிடும் போது நீர் மனதுருகி மனமிறங்க வேண்டும். என் இதயமதில் இன்னல் மாற வேண்டும். என் இதயமதில் இன்னல் மாற வேண்டும். ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கையும் நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. வைடூரியம் வேண்டாம், உன் வார்த்தை ஒன்றே போதும். கோடா கோடி வேண்டாம், உன் கிருபை மட்டும் போதும். சொந்த பந்தம் வேண்டாம், மீண்டும் வரும்போது உங்கள் திருமுகத்தை தரிசிக்கவே வேண்டும். நான் உமதருகில் என்றும் வாழ வேண்டும். உமதருகில் என்றும் வாழ உமதருகில் என்றும் வாழ எங்க நல்ல பங்கு. உமதருகில் என்றும் வாழ வேண்டும். ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல, என் வாழ்க்கை நல்வாழ்க்கையும் வைடூரியம் வேண்டாம். வார்த்தை ஒன்றே போதும் போதும், கோடி சிலுவை மட்டும் போதும். சொந்தம் பந்தம் வேண்டாம் வேண்டாம், சன்னிதானம் போதும் போதும். மீண்டும் வரும்போது உங்கள் திருமுகத்தை தரிசிக்க வேண்டும். உமதருகில் என்றும் வாழ வேண்டும். உமதருகில் என்றும் வாழ வேண்டும். இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, உணர்ந்து பாடுவோமா? இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல, நீங்க இல்லாம உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே. மெய்யான அன்பை தேடி உலகில் அலைஞ்சேனே, உடைஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே. மெய்யான அன்பை
வாசலுக்கு மேலாக என்னையும் நினைச்சாரு. உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல. நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல. நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீங்க இல்லாம என் வாழ்க்கை இல்ல இல்ல. நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீங்க இல்லாத என் வாழ்க்கை. ஆராதிக்கும் போது உன் அங்கீகாரம் வேண்டும். நான் பாடல் பாடும் போது உங்க சாதி பாடுங்க கைத்தட்டி. உம்மை பார்க்கும் போது நீ என்னை பார்க்க வேண்டும். நான் மன்றாடிடும் போது நீ மனதுருகி மனமிறங்க வேண்டும். இதயம் அதில் மின்னல் மாற வேண்டும். இதயம் அதில் மின்னல் மாற வேண்டும். நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு நல்வாழ்க்கையும் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க? இல்லை இன்னைக்கு வரலன்னா பாஸ்டரும் திட்டுவாங்கன்னு வந்து உட்காந்துருந்தீங்களா? இல்லை உண்மையாக சொன்னீங்களா எல்லாரும்? நீங்கள் இல்லாமல் நான் வாழ, நீங்கள் இல்லாமல் பொங்கல் கொண்டாட எனக்கு மனசே என்ன செய்யலை, வரல அப்படின்னு யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் இந்த 2 நாளை ஸ்பெண்ட் பண்ணோமோ நிச்சயமாக அதற்கேற்ற பலன் இம்மையிலையும் உண்டு மறுமையிலையும் உண்டு. அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம், பாடி உயர்த்த போகிறோம். அவர் இல்லாத ஒரு ஆராதனை, அவர் சமூகத்துக்கு வராத ஒரு நாள், அவரை நோக்கி பார்க்காத ஒரு நாள், ஒரு நேரம் அது சரியானதாக இருக்கவே முடியாது. கண்களை மூடி நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீங்க இல்லாத அர்த்தமே இல்லை. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா பாடுங்க, நீங்க பாடுங்க. நீரில்லா நீரில்லா பாடுங்க. நீங்க பாடுறது அவர் ரசிக்கிறாரு. என் பிள்ளைங்களுக்கு நான் தான் எல்லாம் வந்திருக்காங்களே. நீரில்லா ஆராதனை ஆராதனை அல்ல. நீரில்லா என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீங்க இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. அர்த்தமே இல்லை. அப்படி ஆராதிக்கலாமா? நீங்க தான்ப்பா எங்க சந்தோஷம், நீங்க தான் எங்க மகிழ்ச்சி, நீங்க தான் எங்க ஆனந்தம், நீங்க தான் எங்க பேரின்பம். உங்க சமூகத்தில் அகமகிழ, உங்க வார்த்தையில் திளைக்க உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோப்பா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு ஊழிய செய்யட்டும். உங்க மகிமை எங்களுக்கு ஊழிய உயர்த்துங்க ஆண்டவர். தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி உயர்த்துங்க. உங்களை ஆராதிக்கிறோப்பா. நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ தெரியாதுப்பா. எங்க ஆசை நீங்கப்பா, எங்க தேவை நீங்கப்பா, எங்க பங்கு நீங்கப்பா, எங்க மகிழ்ச்சி நீங்கப்பா.
எங்க மகிழ்ச்சி நீங்கப்பா, எங்க மகிழ்ச்சி நீங்கப்பா. உங்க சமூகத்துக்கு வந்துட்டா எங்களுக்கு போதும்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, ராஜாதி ராஜாவே, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, துதிக்க வைக்கிறவரே, பாட வைக்கிறவரே, எங்களை பரவசமாக்குகிறவரே, எங்களுக்கு ஊழியம் செய்கிறவரே, ஊழியம் செய்கிறவரே. நீங்க ஆராதிங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. We praise your name, we exalt your name, we magnify your name, we give you all the glory and honor. We praise you, we praise you, we praise you. எழுந்தருளுவீராக, 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 எழுந்தருளுவீராக. Minister your people. உடைய ஜனத்துக்கு ஊழியம் செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யுங்க. நிரப்பி அனுப்புங்க, நிறைவா நிரப்பி அனுப்புங்க. உங்க பிரசன்னத்தால நிரப்புவீராக, உங்க பிரசன்னத்தால மூடுவீராக, உங்க பிரசன்னத்தால மூடுவீராக, உங்க பிரசன்னத்தால நிரப்புவீராக. Let your presence fill this place. உங்க மகிமை இந்த ஆலயத்தை மூடட்டும். கர்த்தர் நல்லவர் என்று ஆராதித்த போது அப்பா உங்க மகிமை ஆலயத்தை மூடுச்சே. That pillar of cloud, அப்பா அந்த மகிமையின் மேகம், அப்பா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம், எங்களை உள்ள அழைத்து செல்லுகிற அனுபவம், எங்களை உள்ள அழைத்து செல்லுகிற அனுபவம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் உண்டாகட்டும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் உண்டாகட்டும். உள்ளப்பா அழைத்து செல்வீராக, அழைத்து செல்வீராக, அழைத்து செல்வீராக. ஷதலார ரபரியா கரதலார பாபா பாபரியா கரதர பாபா பாபா ரியா கரதலார பஷந்தரதலார பா. கனெக்ட் ஆகுங்க, பிரசன்னத்தோட கனெக்ட் ஆகுங்க, தேவனோடு தொடர்பை ஏற்படுத்துங்க. கவனத்தை சிதற விடாதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வாய்களை திறந்து ஆராதிங்க. தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்க. இயேசுவேனாவது சொல்லுங்க. நான் வெறுமையா இருக்கக்கூடாது, பிரசன்னத்தை அனுபவிக்கணும். எனக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம்டைய மகிமையை அனுபவிக்கணும். Fill me, fill me. எனக்கு ஊழியம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தால் எனக்கு ஊழியம் செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு உங்க மகிமை வேணும்னு கேளுங்க. உங்க பிரசன்னத்தை நான் ருசி பார்க்கணும்னு சொல்லுங்க. ஷதலா ரபா பாபா பரியா கரதலா ரபா பாபா பரியா கரதலா ரபா பாபா பாபா ரியாதரா சந்தரதலா ரபரியா கரதலா ரபா பாபா பாபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.